பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பவுலும் அவரோடு சேர்ந்து 276 நபர்கள் கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய புயல் காற்றும் பெரும் மழையில அவங்க மாட்டிக்கிறாங்க. அதனால எத்தனையோ நாட்களாக அவங்க சூரியனையும் சந்திரனையும் பார்க்காம பெரும் காற்றாக பெரும் மழையாக இருந்தபடியினால அவங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக அற்று போன ஒரு சூழ்நிலையில அவங்க காணப்படுறாங்க. அந்த நேரத்துல பவுல் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துறாங்க. உங்களுக்கு ஒன்றாகாது, நம்ம தப்பி பிழைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை பலப்படுத்துறாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரும் தப்பி உயிர் பிழைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில புயல் போல பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறதா, இனி எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக அற்றுப்போன ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வார்த்தை. நிச்சயமா தேவன் ஒருபோதும் உங்களை இந்த புயல்களில் மாட்டிக்கொள்ளவோ, இந்த பிரச்சனைகள் இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளுகிறதற்கோ நீங்கள் மூழ்கி போகிறதற்கோ அவர் அனுமதிக்க மாட்டாருங்க. ஏன்னா அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். நிச்சயமாக நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தப்பி கரை சேரும்படியாக அவர் செய்வார். உங்களுக்கு எந்த சேதமும் இன்றி உங்களை பத்திரமாக நடத்தி கொண்டு வருகிற தேவன் உங்களோடு உண்டுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.